Tamil News. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் மாலை செய்திகளுடன். தோட்டத் தொழிலாளர்களின் குறைந்தபட்ச தினச்சம்பளம் உடனடியாக 1700 ரூபாவாக அதிகரிக்கப்படுவதாகவும் இது தொடர்பில் அரசாங்க வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டிருப்பதாகவும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் கொட்டகலை மேதின பேரணியில் தன்னால் செய்யப்பட்ட அறிவிப்புக்கு எதிராக பெருந்தோட்ட கம்பெனிகள் நீதிமன்றத்துக்கு சென்றால் அரசாங்கம் தோட்டத் தொழிலாளர்கள் பக்கம் நின்று சட்ட உதவிகளை வழங்கும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூறியிருக்கிறார் என்று கட்சி வட்டாரங்கள் தெரிவித்தன. உத்தேச சம்பள அதிகரிப்புக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப் போவதாக பெருந்தோட்ட கம்பெனிகள் அச்சுறுத்தியிருக்கும் நிலையில் தோட்டத் தொழிலாளர்களுக்கு சட்ட உதவிகளையும் சட்டத்தரணிகளின் சேவையையும் பெற்றுக் கொடுக்குமாறு தொழிலமைச்சர் மனுஷ நாணயக்காராவுக்கும் ஏனைய அதிகாரிகளுக்கும் ஜனாதிபதி அறிவுறுத்தலை பிறப்பித்திருக்கிறார். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் மேதின பேரணியில் உரையாற்றிய ஜனாதிபதி தோட்டத் தொழிலாளர்களுக்கு 70% சம்பள அதிகரிப்பை அறிவித்தார். அதே மேடையில் வைத்து தொழிலமைச்சர் நாணயக்கார அந்த சம்பள அதிகரிப்பு அன்றைய தினமே எவ்வாறு நடைமுறைக்கு வரும் என்பதை விளக்கி கூறினார். அன்றைய தினம் தொழில் ஆணையாளர் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டார். அதில் தோட்டத் தொழிலாளர்களின் தினச்சம்பளம் 1350 ரூபாவாக இருக்கும் என்றும் தினமொன்றிற்கு விசேட அலவன்ஸாக 350 ரூபாய் வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்டிருந்தது. நியமமாக இருக்கும் 20 கிலோ தேயிலை கொழுந்துக்கு மேலதிகமாக தொழிலாளர்கள் பறிக்கும் ஒவ்வொரு கிலோ கொழுந்துக்கும் 80 ரூபாய் வழங்கப்படும். தற்போது தோட்டத் தொழிலாளர்கள் ஊழியர் சேமலாப நிதி, ஊழியர் நம்பிக்கை நிதியத்துடன் சேர்ந்து தினமொன்றிற்கு 1000 ரூபாவை சம்பளமாகவும் 20 கிலோவுக்கு மேலதிகமாக பறிக்கப்படும் ஒவ்வொரு கிலோ கொழுந்துக்கும் 40 ரூபாய் கொடுப்பனவையும் பெற்று வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சஜித் பிரேமதாசை எதற்காக பொது வேட்பாளர் பற்றி பேசும் உங்களுக்கு தூதுவிட வேண்டும்? கோவிந்தன் கருணாகரம் எம்பியிடம் மனோ கணேசன் கேள்வி எழுப்பியுள்ளார். மனோ கணேசன் மூலம் தூதுவிடாது எம்மிடம் நேரடியாக சஜித் கூற வேண்டும் என நண்பர் கோவிந்தன் கருணாகரம் எம்பி கூறியிருப்பது ஆச்சரியமளிக்கிறது. தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட வேண்டும் என மும்முரமாக செயற்படும் உங்களுக்கு எதற்காக சஜித் தூதுவிட வேண்டும் என எனக்கு தெரியவில்லை. பொது வேட்பாளர் தொடர்பில் உறுதியான முடிவை எடுங்கள். முதலில் அதை செய்யுங்கள். அப்புறம் புறா விடுத்தூது, அன்னம் விடுத்தூது, மான் விடுத்தூது, தென்றல் விடுத்தூது என்பவைகளை பார்க்கலாம். சஜித்திடம் பேசலாம். தன்னை சந்தித்த மக்கள் மனு வடக்கு கிழக்கு மாகாண சிவில் சமூக தூதுக்குழுவிடம் சஜித் பிரேமதாச தான் 13ஆம் திருத்த மாகாண சபை சட்டத்தை முழுமையாக அமுல் செய்ய உள்ளதாகவும் அது பற்றி தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தெரிவிக்க இருப்பதாகவும் அதன் மூலம் சிங்கள மக்களின் ஆணையை பெற உள்ளதாகவும் எனது முன்னிலையில் உறுதியளித்தார். மக்கள் மனு வடக்கு கிழக்கு மாகாண சிவில் சமூக தூதுக்குழுவிடம் இது பற்றி நண்பர் கோவிந்தன் கருணாகரம் எம்பி கேட்டு அறியலாம் என தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோ கணேசன் கூறியுள்ளார். இந்த நிலைப்பாடு பற்றி சஜித் மேதின மன்றும் மீண்டும் ஒருமுறையும் கூறியுள்ளார். சஜித்தின் இந்த நிலைப்பாடு பற்றியே நான் எனது கிளிநொச்சி மேதின உரையில் தெரிவித்தேன். நான் கிளிநொச்சிக்கு அங்கு நடைபெற்ற இலங்கை தமிழரசு கட்சியின் மேதின கூட்டத்தில் சிறப்பு பேச்சாளராக நண்பர் சிவஞானம் ஸ்ரீதரன் எம்பியின் அழைப்பை ஏற்று வந்து கலந்து கொண்டேனே தவிர சஜித்தின் தூதுவராக வரவில்லை. மேலும் எனது உரையில் நான் கிளிநொச்சிக்கு சஜித்துக்கு வாக்கு கேட்டு வரவில்லை என்றும் கூட குறிப்பிட்டேன். மேலும் 13வது திருத்த மாகாண சபை முறைமையை வடக்கு கிழக்கு மக்களின் தேசிய இனப்பிரச்சினைக்கு தீர்வாக நான் ஒருபோதும் கூறவில்லை. அப்படி நான் ஒருபோதும் கூறுவதும் இல்லை. ஆனால் 13வது திருத்த மாகாண சபை முறைமை என்பது இன்றைய அரசியல் அமைப்பில் உள்ளடக்கப்பட்டுள்ள சட்டம். இது புதிதாக வருகின்ற ஒரு தீர்வு அல்ல. இன்று அரசியல் சட்டத்தில் இருப்பதை அப்படியே அமுல் செய்வதாகத்தான் சஜித் கூறியுள்ளார். மேலும் மாகாண சபை முறைமை என்பது வடக்கு கிழக்கு மாகாணங்களை மாத்திரம் சார்ந்தது இல்லை, அது 9 மாகாணங்களையும் சார்ந்தது. ஆகவே சஜித் வடக்கு கிழக்கு மாத்திரம் அல்ல, முழு நாட்டுக்கும் இந்த உத்தரவாதத்தை வழங்கியுள்ளார் என்பதை தமிழ் கட்சிகள் அறிய வேண்டும். இப்படி சஜித் கூறுவதை போன்று ஏனைய பெரும்பான்மை கட்சிகளின் உத்தேச ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர்களும் கூறுவார்களா என தமிழரசு கட்சி கேட்டு பார்க்க வேண்டும் எனவும் நான் என் உரையில் கூறினேன். அன்றைய தினம் வரையில் இன்று கூட இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் எந்த ஒரு நிலைப்பாடும் எடுத்து இருக்கவில்லை. ஆகவே எனது உரையில் சஜித் கூறியுள்ளதைப் போன்று ஏனைய முன்னணி வேட்பாளர்களும் கூறுவார்களா என கேட்டு பாருங்கள் என இலங்கை தமிழரசு கட்சி நண்பர்களை நோக்கித்தான் சொன்னேன்.
ஏனெனில் 13வது திருத்த மாகாண சபை முறைமை என்பது கையில் இருக்கும் குருவி, அதற்கான தீர்வு என்பது மரத்தில் இருக்கும் குருவி. இன்றைய அரசியல் சட்டத்தில் இருப்பதை முதலில் அமுல் செய்தால்தான் அதையடுத்து புதிய அரசியல் சட்ட தீர்வுக்கு போகலாம். மற்றபடி நண்பர் கோவிந்தன் கருணாகரம், நண்பர் சி.வி. விக்னேஸ்வரன் ஆகியோர் இன்று ஆர்வத்துடன் முன்னெடுக்கும் தமிழ் பொது வேட்பாளர் என்ற யோசனையை மறுதலித்தும் நான் பேசவில்லை. தமிழ் கட்சிகளுக்கு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்த முழு உரிமை உள்ளது என்றுதான் கூறினேன். ஆனால் புதிய தீர்வு தொடர்பில் சர்வதேச சமூகத்தின் முன்னிலையில் எந்த ஒரு சிங்கள வேட்பாளரும் எழுதியெல்லாம் கொடுக்க மாட்டார்கள் என்றும், அப்படி கொடுத்தால் அவர்கள் தெற்கில் சிங்கள வாக்காளர்களிடம் சிக்கலை எதிர்கொள்வார்கள் எனவும் எனது பட்டறிவில் பட்டதை சொன்னேன். மேலும் தமிழ் பொது வேட்பாளர் கோஷம் என்பது வடகிழக்குக்கு மாத்திரம் பொருந்தும், மலையகம் உட்பட தென்னிலங்கைக்கு பொருந்தாது. ஏனெனில் வடக்கு கிழக்கு ஒரு தளம், மலையகம் உட்பட தெற்கு வேறொரு தளம். இதையும் எனது உரையில் கூறினேன். இவ்விடயங்கள் தொடர்பில் என்னிடம் தடுமாற்றங்கள் கிடையாது. தடுமாற்றம் இருப்பது உங்களிடம்தான். முதலில் உங்கள் தெளிவான நிலைப்பாடுகளை கூடி கலந்து பேசி அறிவியுங்கள் என்று மனோ கணேசன் கூறினார். இலங்கையில் தற்போது கடைபிடிக்கப்பட்டு வரும் விசா வழங்கும் நடைமுறை தொடர்பில் ஏற்பட்டிருக்கும் குழப்ப நிலை காரணமாகவும், விசா கட்டணம் அதிகரிக்கப்பட்டிருப்பதன் விளைவாகவும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகையில் பெரும் வீழ்ச்சி ஏற்படும் ஆபத்து குறித்து சுற்றுலாத்துறை முக்கியஸ்தர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். இப்போது இலங்கைக்கு வருவதற்கு விரும்பும் வெளிநாட்டவர்கள் மத்தியில் பெரும் அதிருப்தி காணப்படுகிறது. எமக்கு அவர்களால் செய்யப்படும் முறைப்பாடுகள் மூலமாக இதனை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. பதிவுகளை அவர்கள் இன்னமும் ரத்து செய்யவில்லை. ஆனால் குளிர்காலத்தில் புதிய பதிவுகள் செய்யப்படாமல் போகலாம் என்பதே பிரச்சனை என்று அவர்கள் கொழும்பில் செய்தியாளர்களிடம் கூறினார்கள். இது இவ்வாறு இருக்க தேசிய விசா கொள்கை ஒன்றை நடைமுறைப்படுத்தும் பொறுப்பை அமைச்சு செயலாளர்கள் மட்டத்திலான கமிட்டி ஒன்றிடம் ஒப்படைக்க விரும்புவதாக ஜனாதிபதி தீர்மானித்திருக்கிறார். இந்த தகவலை ஊடகங்களுக்கு சுற்றுலாத்துறை அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ நேற்று தெரிவித்தார். புலிகளின் தலைவர் இருந்திருந்தால் பொது வேட்பாளர் என்ற பேச்சுக்கே இடமில்லை என அமைச்சர் டக்ளஸ் தெரிவித்துள்ளார். தமிழீழ விடுதலை புலிகளின் வேலுப்பிள்ளை பிரபாகரன் உயிரோடு இருந்திருந்தால் பொது வேட்பாளர் என்ற பேச்சுக்கே இடமில்லை என கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான பயணிகள் கப்பல் சேவை தனியார் கம்பெனி ஒன்றின் ஊடாக மே 13ஆம் தேதி ஆரம்பிக்கப்படவிருக்கிறது. கடந்த வருட இறுதியில் வடகிழக்கு பருவப்பயிற்சி மழை காரணமாக இடைநிறுத்தப்பட்ட பிறகு மீண்டும் பயணிகள் கப்பல் சேவை எதிர்வரும் 13ஆம் தேதி முதல் தொடங்குவதாக கொழும்பில் உள்ள இந்திய உயர் ஸ்தானிகரகத்தின் பேச்சாளர் ஒருவர் ஊடகங்களுக்கு தெரிவித்தார். மது போதையில் சிறை கைதிகளை மிரட்டியதுடன் தமிழ் சிறை கைதி ஒருவரின் தலையில் துப்பாக்கியை வைத்து கொலை அச்சுறுத்தல் விடுத்த இராஜாங்க அமைச்சர் ஜனாதிபதிக்கு ஆதரவு. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை பிரதிநிதிப்படுத்தி பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட இராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு இயன்றவரை ஆதரவளிப்பதாக தெரிவித்துள்ளார். எனது வாழ்நாளில் உங்களுக்கு எதிராக செயல்பட்ட ஒருவன் நான். உங்களுடன் இணைந்து பணியாற்றுவேன் என்று நான் ஒருபோதும் நம்பவில்லை. இருப்பினும் இன்று உங்கள் அரசாங்கத்தில் இராஜாங்க அமைச்சராக இருப்பதில் பெருமை கொள்கிறேன். எங்கள் கட்சியிலும் பல தவறுகள் உள்ளன. அரசாங்கத்தால் அதை கட்டுப்படுத்த முடியாத போது நீங்கள் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டீர்கள். இன்று ஜனாதிபதி வேட்பாளராக பலர் வாய் சவால் விடுபவர்கள். இந்த நாட்டில் ஒரு வடிகாலை கூட அமைக்கவில்லை. அதனால்தான் இந்த நாட்டை மீண்டும் பொறுப்பேற்குமாறு ஜனாதிபதியிடம் கேட்கின்றோம். தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு எனது சிறந்த ஆதரவை தருவதாக லொஹான் ரத்வத்த தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளில் வாழும் இலங்கையர்கள் தங்கள் வசிக்கின்ற நாடுகளில் நடைமுறையில் உள்ள சட்டங்கள் காரணமாக இரட்டை குடியுரிமையை பெறுவதில் எதிர்நோக்கும் பிரச்சினைக்கு பரிகாரம் காணும் முகமாக அவர்களுக்கு நிரந்தர வதிவிட விசா வழங்கும் நடைமுறை ஒன்றை இலங்கை அறிமுகப்படுத்தவிருக்கிறது. 10 வருடங்களுக்கு செல்லுபடியாக கூடியதாக வழங்கப்படவிருக்கும் இந்த நிரந்தர வதிவிட விசாவை பெறும் வெளிநாட்டு வாழ் இலங்கையர்கள் இலங்கையில் தங்கியிருந்து வேலை செய்ய முடியும் என்று குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் கட்டுப்பாட்டாளர் நாயகம் ஹர்ஷ இலுக்பிட்டிய கூறினார்.
இந்த புதிய நடைமுறை தொடர்பான ஒழுங்கு விதிகள் விரைவில் பூர்த்தி செய்யப்பட்டு அது நடைமுறைப்படுத்தப்படுவதற்கு முன்னதாக அரசாங்க வர்த்தமானியில் அறிவித்தல் செய்யப்படும் என்று அவர் கூறினார். அந்த செய்தியுடன் நிறைவு பெறுவது இன்றைய டிபிசியின் மாலை செய்திகள். மீண்டும் நாளை காலை வழமை போல் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.